வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை செவ்வாய்க்கிழமை ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிற நாள். மொத்த உலகமே ஈரானை தான் பார்க்குறாங்க. இந்த அழிவோடு சண்டையை நிறுத்தி கொண்டு சரண்டர் ஆக போகிறார்களா அல்லது சண்டையை தொடர்ந்து மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகிறார்களா? இவரோடு அவங்க சண்டையை நிறுத்திட்டாங்கன்னா இந்த அழிவோடு அந்த ஆட்சி காப்பாற்றப்படும். சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவு ஈரானுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். இந்த சண்டை நிறுத்தம் ஒருவேளை ஈரான் ஏற்றுக்கிட்டா அமெரிக்கா ஒத்துக்குவாங்க. அவங்க ஈரானுக்குள்ள புகுந்து அந்த போர் விமானியை காப்பாற்றியது, மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியது ஒரு பெரிய வெற்றியாக ட்ரம்ப்புக்கு பார்க்கப்படுது. ஆதலால் அமெரிக்கா இந்த சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்குவாங்க. அது என்ன? 45 நாள் சண்டை நிறுத்தம். இதோட முழு விவரம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலேயே உலக தலைவர்களில் எந்த தலைவருமே சரணடைய சொல்லி அந்த எதிரி நாட்டுக்கு இத்தனை கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சரணடைய சொன்னதே இல்லை. அது கூட பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமுதாயத்தை, ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அரபிய இஸ்லாமிய சமூகத்தை இப்படி பிரச்சனை பண்ணி பேசியதே இல்லை ட்ரம்ப்பை போல. காட் அப்படிங்கிற வார்த்தையை, கடவுள் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினா கூட பரவாயில்ல, அல்லாஹ் என்று வார்த்தையை ட்ரம்ப் உபயோகப்படுத்தியிருக்காரு. மிகப்பெரிய சர்ச்சையான ஒரு மிரட்டல் பதிவை ட்ரம்ப் கொடுத்திருக்காரு. மிகப்பெரிய சர்ச்சை தான், அது படித்தா அவங்களுக்கு புரியும். அவர் என்ன எழுதியிருக்காரு அவருடைய சொந்த வலைத்தளத்தில் அப்படின்னா மொத்தமாக படிக்க முடியாது, கெட்ட வார்த்தைகள் இருக்கு. டியூஸ்டே வில் பி பவர் பிளான்ட் டே அண்ட் பிரிட்ஜ் டே. அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் சண்டை நிறுத்தத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா உங்களுடைய மின்சார கட்டுமானத்தையும் உங்களுடைய பாலங்களையும் அழிக்கும் நாள். ஆல் wrapped up in one, அத்தனையுமே ஒன்றாக தகர்க்கப்படும். இன் ஈரான் தேர் வில் பி நத்திங் லைக் இட். இந்த ஈரானில் இதுவரைக்கு கண்டிராத அழிவு கொடுப்போம். இதுவரை கண்டிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் த ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு ஸ்ட்ரைட் அப்படின்னு இருக்காரு. அதாவது அல்மோஸ் ஜலசந்திய உடனடியாக திரை என்று கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்காரு. அதுக்கடுத்து யூ கிரேசி அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை, நீ ஒரு அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை அதையும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர் யூ வில் பி லிவிங் இன் ஹெல், ஒருவேளை நீ திறக்கலனா நிச்சயமா நரகத்தில் வாழ்வாய் அப்படின்னு போட்டிருக்காரு. ஜஸ்ட் வாட்ச், பொறுத்திருந்து அதை பார், பொறுத்திருந்து பார் அப்படின்னு இருக்காரு. பிரைஸ் பி டு அல்லாஹ், இதுதான் முக்கியமான சர்ச்சையான வார்த்தை. கெட்ட வார்த்தையும் தப்பு தான். பிரைஸ் பி டு அல்லாஹ், அத்தனை புகழும் அல்லாஹ்க்கு. அதாவது அவங்க அழிய போகின்ற அத்தனை பெருமைகளும் அல்லாஹ்வை சேரும் என்று சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமிய அரபிய சமுதாயத்தையே 250 கோடி பேர்த்த வம்புக்கு எடுத்திருக்காரு பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஜே இன்சியல் ரெண்டு பேர் என்னால் மறக்கவே முடியாது. ஒன்று ஜே டொனால்ட் ட்ரம்ப், இன்னொன்று ஜே ஜெயலலிதா. இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே போல ஆளுமை குணமுள்ளவர்கள். அவங்க சொல்றத எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இதில் நமது முதல்வர், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா கூட இந்த அளவுக்கு இந்த கெட்ட வார்த்தைகள் பேசும்போது ஒரு நாகரிகம் அவங்களுக்கு தெரியும், அதிகார தோரணை இருக்கும், கெட்ட வார்த்தைகள் உபயோகப்படுத்தினதில்லை. ஆனால் ட்ரம்ப் சரணடைய சொல்லி இப்படி கெட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துறது அவர்களை சரணடைய வேண்டாம் என்ற எண்ண தோணும். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க சரண்டராகி சண்டை நிறுத்தத்துக்கு வந்தால் இது மிகப்பெரிய கேவலமாக உலகம் முழுவதும் ஈரானுக்கு பார்க்கப்படும். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த ரெண்டு பெரிய கெட்ட வார்த்தைகள் அல்லாஹ் என்று இது கிண்டல் பண்ற இதெல்லாம் ஈரானுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். சரணடைதலை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஈரான் இன்றைக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனடியாக 45 நாள் 45 தினம் சண்டை நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துடும். அமெரிக்கா அதான் சொல்றாங்க.
ஒத்துக்கல அப்படின்னா தரைப்படைகள் தயாராக இருக்காங்க. ஈரான் உண்மையாகவே மிகப்பெரிய பிரச்சனை மாட்ட போகிறாங்க. UAE, யுனைடெட் அரபு எமிரேட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சண்டைக்கு வரோம் கலந்துக்கிறோன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்து அவங்களுடைய எல்லாத்தையும் தயார் பண்ணுறாங்க. UAE போர் விமானங்கள் நவீன ஆயுதங்களுக்கு முன்னாடி ஈரான் நிற்கவே முடியாது. தரை துருப்புகளையும் அவங்க தயார்படுத்துகிறாங்க. அதற்கடுத்து சவுதி அரேபியா. இந்த சண்டைக்கு மிகப்பெரிய காரணம் சவுதி தான். அவங்க தான் பின்னால் இருந்து இந்த ட்ரம்ப்பை இயக்குனது, தூண்டி விட்டது. அவங்க தயாராக இருக்காங்க. குர்தீஸ் போராளிகள் ரொம்ப தயாராக இருக்காங்க. அவங்களுக்கு இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு. ஈரான் மிகப்பெரிய அளவில் வலுவிழந்திருக்கு. இந்த தருணத்தை உபயோகப்படுத்தி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கான எங்கள் வீரர்கள் வீராங்கனைகள் மரணம் அடைந்தாலும் சரி ஈரானை மீட்டெடுப்போம், எங்களுக்கென்று தனிநாடு கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு தயாராக இருக்காங்க. அடுத்து சொல்லவே வேணாம், இஸ்ரேல் எப்படா அவனை அழிப்போம் ஈரான்னு சொல்லி அவங்க தயாராக இருக்காங்க. இதுக்கெல்லாம் தலைமையாக அமெரிக்கா இருக்காங்க. இவ்வளோ பெரிய நாடுகள் படைகள் தயாராக இருக்குது. நாளைக்கு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடிக்கிறதுக்கு. ஈரான் தரப்பில் இப்போ வரைக்கும் எந்த உலக நாடுகளும் வெளிப்படையாக ஆதரவை தெரிவித்து படைகளை அனுப்பவில்லை. ரஷ்யா அனுப்பல, சீனா அனுப்பல, நார்த் கொரியா எல்லோருமே கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம்லாம் கண்டனம் தான் தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ப் எல்லாம் ஐரோப்பிய யூனியனை பார்த்து பேப்பர் டைகர்ன்றார், காகித புலி, அவன் எதுக்குமே ஆக மாட்டேன்றாரு. யாருமே ஈரானுக்கு ஆதரவாக படைகளை நகர்த்தவில்லை எந்த நாடுமே. ஆனால் குட்டி சாத்தான்களை போன்றுதான் இந்த பெரிய ஈரான் என்ற சாத்தானுக்கு ஆதரவாக குட்டி சாத்தான்கள் வரானுங்க. லெபனானில் உள்ள ஹிசபுல்லா, ஏமனில் உள்ள ஹவுதி, ஈராக் மற்றும் ஆப்கான் பயங்கரவாதிகள், இந்த குட்டிச்சாத்தான் தான் நிற்கிறாங்க கூட. பெரிய நாடுகள்லாம் இல்லை. நிச்சயமாக ஈரான் ஒத்துக்கொள்கிறது தான் ஈரானுக்கு மிக மிக நல்லது. இது 2 கட்ட பேச்சுவார்த்தை. இந்த சண்டை நிறுத்தம் என்பது இன்னைக்கு ஈரான் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாளையிலிருந்து 45 நாள் எந்தவித தாக்குதலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த 45 நாளில் உடனடியாக அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை எந்த வித நிபந்தனையும் அன்றி ஈரான் திறக்கணும். உடனே அடுத்த நாளே திறக்கணும். இது முதல் கட்டளை. இந்த 45 நாள் பேச்சுவார்த்தையில் ஈரான் கைவசம் உள்ள அந்த 418 கிலோவிலிருந்து 430 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்கா கையில் ஒப்படைக்கணும். இந்த 2 செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த 45 நாள் சண்டை நிறுத்தம் தொடர்ந்து நிரந்தரமான சண்டை நிறுத்தம் ஈரானில் அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் அந்த சண்டை நிறுத்தம் 45 நாள் கழித்தும் தொடரும். ஈரான் அதுக்கப்புறம் வந்து அந்த யுரேனியம், அந்த அணு கட்டமைப்பு, அணு தயாரிப்பு எல்லாமே அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் மின்சாரம் தயாரிக்க செய்து கொள்ளலாம். அவங்க இருந்து பார்ப்பாங்க. ஏவுகணை தயாரிப்பை அமெரிக்கா பார்ப்பாங்க. இந்த சண்டை நிறுத்தம் அப்படி தான் போய் முடியும். இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை நிபுணர் ஸ்டீவ் விட்காப் வந்து அந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ், அவருடைய செல்போனிலிருந்து அதிகாரப்பூர்வமாக மெசேஜ் அனுப்பி சொல்லியிருக்காரு. அது ஒன்று. அதுபோக பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து, இந்த 3 நாடுகளும் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு ஈரான் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரான் தரப்பில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்கிறோம், முழு நஷ்ட ஈடு தரணும்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் ஈரான் எவ்வளவு அழிந்ததோ முழுமையான நஷ்ட ஈடை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தரணும் அப்படிங்கிறாங்க. முழுமையான உத்தரவாதம் கேட்குறாங்க, கேரண்டி. திரும்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது 2வது. 3வது முக்கியமாக இஸ்ரேல் வந்து இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு லெபனானில் உள்ள ஹிசபுல்லாவையும் ஏமனில் உள்ள ஹவுதியையும் தாக்கக்கூடாதுங்கிறாங்க. இது 3 தான் மிக முக்கிய வேண்டுகோளாக ஈரான் தரப்பில் வைக்கப்படுது. இதில் வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லெபனானை தாக்குவது, ஹிசபுல்லாவை தாக்குவது, ஹவுதியை தாக்குவது இஸ்ரேலுடைய விஷயம். அதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. ஆனால் உன்னை நாங்கள் அடிக்க மாட்டோம், அதற்கு நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க.
ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நஷ்டஈடை கொடுக்க முடியல, உங்கள் கையிலேருந்து கொடுக்க முடியல அப்படின்னா இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் நிரந்தரமாக சுங்க வரி வசூல் மையத்தை நாங்கள் வச்சுக்கிறோம், ஈரான் தரப்புலேருந்து வச்சுக்கிறோம். ஒவ்வொரு கப்பல் தாண்டும் போதும் கணிசமான தொகையை வாங்கிக் கொள்கிறோம். அந்த தொகையின் மூலமாக இழந்து போன பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறோன்னு சொல்லி ஈரானில் அடுத்த ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேச்சுவார்த்தையுடைய விபரம். இன்றைக்குள்ள ஈரான் நிச்சயமான முடிவை தெரிவிக்க வேண்டும். மிக கடுமையான தாக்குதல் ஈரானுக்குள்ள போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் அவர்களிடம் இருந்த பழைய ஸ்டாக்ல இருந்த பழங்கால வெடிகுண்டுகளை ஈரான் மீது போட்டு மிகப்பெரிய சேதத்தை கொடுக்குறாங்க. அந்த குண்டுலாம் மிக பழையது. அதற்கும் இன்றைய குண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இன்றைய குண்டுகள் எல்லாமே விலை மிக அதிகமாக இருக்கும். வழி நடத்தி போய் துல்லியமாக தாக்கும். எந்த இடத்த அடிக்கணுமோ அந்த இடத்துக்கு கைட் பண்ணப்படும், வழி நடத்தி செல்லப்பட்டு அந்த குண்டுகள் தாக்கும். அதை ஒப்பிட்டு பேசும்போது இந்த பழங்கால ஆயுதங்கள் பழங்கால குண்டுகள் வழி நடத்தி போகாது, ஆனால் மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்து மிகப்பெரிய சேதத்தை கொடுக்கும். இஸ்ரேல் அவர்களிடம் இருந்த இந்த பழைய கால குண்டுகளை எல்லாத்தையுமே ஈரான் மீது போட்டு மிகப்பெரிய அழிவை கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா அவர்களிடம் உள்ள ஏவுகணைகள், குண்டுகள், பிரம்மாண்ட குண்டுகளை ஈரானை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ஈரான் ஒத்துக்கொள்வது, சரண்டர் ஆகிறது மிகச்சரியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினத்தன்று இஸ்ரேலுக்குள்ள மிக கடுமையான ராக்கெட் தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ஈரான், இசபுல்லா சேர்ந்து பண்ணாங்க. ஹைஃபா, நாங்கள் இருந்திருக்கேன், ஹைஃபாவில் ஒரு மிகப்பெரிய பல அடுக்கு மாடி கிட்டத்தட்ட தரைமட்டம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய அடுக்குமாடி தரைமட்டம் ஆயிடுச்சு. 4 பேர் அதில் புதஞ்சு போயிட்டாங்க. 4 பேர் காணோம். ஞாயிற்றுக்கிழமை நடந்ததில் 2 பேர் அதில் பிணமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு 2 பேரை காணலை. நிச்சயமாக பிணமாக வருவதற்கான அறிகுறி தான் இஸ்ரேலுக்குள்ள போயிட்டு இருக்கு. 4 பொதுமக்கள், இதில் 2 பொதுமக்கள் மரணம் உறுதி, 2 பேர் மரணம் அடையலாம். அப்படிதான் அந்த சூழ்நிலை தெரியுது. அமெரிக்க இராணுவ வீரர்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பலியாகலை. இந்த கட்டிடம் கீழே விழுந்ததில் அங்கிருந்த 12 பேர் மிக கடுமையான காயத்தோடு சிகிச்சை பெறாங்க. 71 வயது முதியவர் அதில் ஒருவர், ஒரு சின்ன குழந்தை அதில் ஒரு குழந்தை, அந்த 12 பேரில். அதை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள அநேகர் காயப்பட்டிருக்காங்க. நேற்று இஸ்ரேலுக்கு ஒரு கணிசமான இழப்பு என்று சொல்லலாம். இந்த நொடி வரைக்கு ஈரானுக்குள்ள கடுமையான தாக்குதலை இஸ்ரேலும் அமெரிக்காவும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மக்கள் கொல்லப்பட்டது, குழந்தைகள், முதியவர்கள் உயிருக்கு போராடுவது, இந்த ஈரான் மட்டும் சண்டை நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ளாட்டி மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் இராணுவம் ஈரான் மீது மேற்கொள்ளும். சண்டை நிறுத்தம் வரலாம், வராமலும் போகலாம், பாதிக்கு பாதி சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் நேற்று ஒரு பேட்டி சர்வதேச செய்தி நிறுவனத்துக்கு ஆக்சஸ் அப்படிம்பாங்க பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானியன் பீப்புள் ஃபியர் we will live in middle of war but we will not. இந்த பேச்சு அதில் வந்துருச்சு. ஈரானிய மக்கள் பயப்படுறாங்க, நாங்கள் இந்த சண்டையில் பாதியிலேயே வெளியே போயிடுவோம்னு சொல்லி. ஆனால் கிடையாது, நாங்கள் பாதியில் போக மாட்டோம்னு சொல்லி நேற்று ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. அதை தாண்டி இந்த சண்டை நிறுத்தம் வராது என்று சொல்வதற்கு மிக முக்கியமான காரணம், சண்டை நிறுத்தத்துக்கு வா என்று சொல்லி ஈரானுக்கு 2 கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கூப்பிட்டது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே ஏற்படுத்தும். அதைவிட முக்கியமானது பிரைஸ் பீ டு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக அரபிய இஸ்லாமிய மக்களை வம்புக்கு இழுத்தது. இந்த சண்டை நிறுத்தத்தை கூப்பிடும்போது ட்ரம்ப் பண்ணது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஈரானுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கோம். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு ஈரான் சரண்டர் ஆனால் உலகம் முழுவதும் ஈரானை மிக கிண்டல் பண்ணுவாங்க. வருங்காலத்தில் நீ எப்படி சண்டை நிறுத்தம் பண்ண, இவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையை வாங்கிக்கிட்டு நீ சண்டை நிறுத்தத்தை ஒத்துக்கொண்டாய், உனக்கு மிகப்பெரிய அவமானம் என்று சொல்லி உலகம் முழுவதும் கிண்டல் செய்வாங்க வருங்காலத்தில். அதனால்
ஈரான் அதிகபட்சமாக சண்டை நிறுத்தத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில்லை. அதுக்கு மேலேயும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க மிகப்பெரிய பின்னடைவில் தொய்வில் முடியாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். நன்றிகள்.